வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பாட்னியில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஷார்ட் நோட் தான். இதை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த எக்ஸாம் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, பப்ளிக் எக்ஸாமே போகிற மாதிரி இருந்தாலும் இந்த கீ பாயிண்ட்டை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல். அப்படின்னா ஓவியலுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்காங்க, மெகாஸ்பொராஞ்சியம். ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல்னு கேட்கலாம், அப்படிலாம் மெகாஸ்பொராஞ்சியம் எக்ஸ்பிளைன் கேட்பாங்க. ஸோ எப்போவுமே டயக்ராம் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடுங்க. ஓவியூல் பொறுத்த வரைக்கும் செலாசா எண்டிலுக்கும் இன்டெக்மெண்ட்டு, நியூசிலஸ்ஸு, எம்ப்ரியோசாக்கு, மைக்ரோஃபைலு, ஃபியூனிக்கல். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பாயிண்ட் எழுதலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஓவியல் இஸ் ஆல்சோ கால்டு மெகாஸ்பொராஞ்சியம். இதை நீங்கள் எழுதுனீங்கன்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க. இட் இஸ் ப்ரொடக்டட் பை த 1 or 2 கவரிங் கால்டு இன்டெக்மெண்ட்ஸ். ஸோ அந்த இன்டெக்மெண்ட் நான் காட்டுறேன். டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இதான் இன்டெக்மெண்ட்டு, சரிங்களா. 1 2 இன்டெக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது அரௌண்டாக இருக்குது. அதனால் இன்டெக்மெண்ட் வச்சு இந்த பாயிண்ட் எழுதியிருக்கேன். த இன்டெக்மெண்ட்ஸ் ஃபியூனிக்கல் மீட் ஆர் மெர்ஜ் கால்டு இன் செலாசல். ஸோ இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இதில் இன்டெக்மெண்ட் பார்த்தோன்னா இப்படி பார்த்தீங்கன்னா இதாகும். அதாவது செலாசல், இன்டெக்மெண்ட், எம்ப்ரியோசாக் இருக்கா, அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்டெக்மெண்ட் அண்ட் ஃபியூனிக்கல் மீட் ஆர் மெர்ஜின் கால்டு செலாசா. ஸோ ஃபியூனிக்கல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ செலாசா, இன்டெக்மெண்ட், கடைசியாக ஃபியூனிக்கல், இந்த 3 பாயிண்ட் வச்சு ஒரு சென்டென்ஸ். ஸோ ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்குவோம். இதில் நீங்கள் படித்தாலே உங்களுக்கு 5 மார்க் போடுவாங்க. அதே மாதிரி நியூசிலஸ் என்வலப்டு 1 or more ப்ரொடக்டிவ் கவரிங் செல்டு, அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா இன்டெக்மெண்ட்ஸ். அதே மாதிரி 2 ஓவில் வித்தின் 1 2ன்னு சொல்கிறோம். 1 யூனிடெக்மிக், 2 பைடெக்னிமிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ அந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் பர்ஃபெக்டாக எழுதினாலே உங்களுக்கு இதை டிக் பண்ணி 5 மார்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. ஓவில் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. அதே மாதிரி ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னு கேட்பாங்க. இது நிறைய பேர் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இது ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் கான்செப்ட் தான். பாலன் கிரெயின்ஸு, ஸ்டிக்மா, ஸ்டைலு, ஓவரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாலன் கிரெயின்ஸ் உள்ளே போச்சுன்னா நமக்கு பாலன் டியூப் ஃபார்ம் ஆகும். இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை படம் வரைஞ்சிக்கோங்க. த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஆஞ்சியோஸ்பெர்மில் டபுள் ஃபர்டிலைசேஷன் நடக்கும், சரிங்களா. ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஃபர்டிலைசேஷன் இது எதுனாலே உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, ஜெர்மினேஷன் ஆஃப் பாலன் ஃப்ரம் த பாலன் டியூப், எது வழியாக போகும்னா ஸ்டிக்மா. அங்கேருந்து பாலன் டியூப் பார்த்தீங்கன்னா க்ரோத்து ஸ்டைல் நடக்கும். டைரக்ஷன் ஆஃப் பாலன் டியூப் டுவர்ட்ஸ் எங்கே இருக்கும், மைக்ரோஃபைல், ஓவியூல். டிஸ்சார்ஜ் ஆஃப் மேல் கேமிட்டு, என்ட்ரி ஆஃப் பாலன் டியூப் இன்ட்டு ஒன் ஆஃப் த சினர்ஜிஸ் இன்னொன்று எம்ப்ரியோ சாக், சிங்கமி அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் நடக்கும். அவ்வளோதான், சிம்பிள். பாலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன் உங்களுக்கே தெரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி எழுதுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.